ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் கனெக்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா 1.5 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் அண்ட் ஐபிஎல் ரிட்டென்ஷன் பற்றி தான் கவர் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் கவர் பண்ணியிருந்தோம். இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டூர் வந்து 2 டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணாங்க. ஓடிஐ சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு பி டீம் வச்சிருந்து 2-1 ஜெயிச்சாங்க. என்னதான் தேர்ட் ஓடி இந்தியா மார்ச் காட்டினாலும் ஓடிஐ சீரிஸில் மார்ச் கேப்டன்சியில் ஆஸ்திரேலியா 2-1 ஜெயிச்சாங்க. T20ல சூரியகுமார் கேப்டன்சியில் 5 மேட்ச் சீரிஸை 2-1 ஜெயிச்சு சீரிஸை சூப்பராக இந்தியன் டீம் T20ல ஜெயிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா இந்தியன் டீம் கால்னா வெஸ்ட் இண்டீஸ் டூர் முடிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் ஐபிஎல் ரிட்டென்ஷன் பரபரப்பாக போச்சு. ஐபிஎல் 2026 ரிட்டென்ஷன் எந்தெந்த டீம் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யாரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யார் ட்ரேடில் வெளியே போனாங்க, எல்லாமே நடந்தது. சஞ்சு சாம்சன், ஜடேஜா, சாம் கரன், அதுக்கப்புறம் ரிலீஸ்லேருந்து கிளென் மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், பத்திரானா. ஸோ இவ்வளோ விஷயம் ரிலீசஸ், ரீடென்ஷன், ட்ரேடில் நடந்தது. ஸோ அதை பற்றியுமே நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் 5 வீடியோட லிங்க் மறக்காமல் பாருங்கள். எல்லா டீமுக்கும் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு 5 டீமுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி போட்டேன். அதில் ஆல்மோஸ்ட் 75% மேட்ச் ஆச்சு. ஒரு 25% சர்ப்ரைஸ் லிஸ்ட் வந்தது. மீதி வந்து செட் ஆகல. பட் எனிவேஸ் இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். எல்லாமே நம்மளால் கரெக்டாக இருக்க முடியாது. வி கான்ட் பி பர்ஃபெக்ட் ஆல் த டைம். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு இதில் அந்த வீடியோ போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் 5 வீடியோ லிங்க் தரேன். அதுக்கப்புறம் ஓவரால் டீம் ரிட்டென்ஷன் ரிலீசஸ் யாரை பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் அனாலிசிஸும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் தரேன். ஸோ அதோட ஐபிஎல் ரிட்டென்ஷன் ட்ரேடுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ரிவர்ஸ் போட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் வின்னு. பவுமா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 சரி ஓகே, நான் ஃபேக்ட் ஆஃப் இதில் வரேன். ஸோ இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. ஒரு கன் டீம், ஏ சைடு எதுவுமே ஃபால்ட்டே இல்லை, பக்காவான டீம் வச்சு இந்தியன் டீம் தோத்துருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ககிசோ ரபாடா பவுலிங்கில் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பேட்டிங்கில் 2 டீமும் படும் மோசமானாங்க. பவுலிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா கை தான் ஓங்கிச்சு. ஸோ அதனால சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோமே. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் எலெக்ட் பண்ணாங்க. பவுமா கேப்டன்சியில் ரபாடா இல்லை, பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 153க்கு சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக இந்தியன் டீம் பொட்டலாம் பண்ணிட்டாங்க. பேசர்ஸ் பிச்சின் ஃபர்ஸ்ட் டே நான் கரெக்டாக சொன்னேன். அதே மாதிரி பும்ரா 5 for எடுத்தார். மற்ற எல்லாரும் 2 விக்கெட்ஸ் வாங்கி குல்தீப், அக்ஷர்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து டாப் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்ரம், ரிக்கில்டன் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க ஓப்பனிங்கில். அதுக்கப்புறம் எங்கேயுமே கான்ட்ரிபியூஷன் வரல. 153 ஆல் அவுட். இந்தியன் டீமில் பும்ரா சூப்பராக போட்டார். அதே மாதிரி இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 runs 39 runs தான் லீட் எடுத்தாங்க. இந்தியன் டீமே பார்த்தீங்கன்னா 191 கிட்ட ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கேஎல் ராகுல் சூப்பராக போட்டு ஒரு 36 அடிச்சார். பட் ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் அகேன் சவுத் ஆஃப்ரிக்கா கூட சொதப்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லும் யாருமே ஆடல. கில்லு வேற நெக்ஸ்ட் பேஸ்னால வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் மொத்த டீமும் பொட்டுன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஜடேஜா, அக்ஷர், வாஷி, பேண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நின்றாங்க. பட் யாருமே 50 போடல. 50+ பார்ட்னர்ஷிப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஸோ இந்தியன் டீமும் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. சைமன் ஆர்மர், கேஷவ் மகாராஜ், ஸ்மெல்லு. ஸோ அதனால ஒரு 40 runs லீடு கிடச்சிது இந்தியாவுக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட மோசமாக பேட்டிங் ஆனாங்க. என்ன சொல்கிறது, பட்டு விக்கெட்டு போச்சு. ஆனால் இந்த தடவை எல்லாமே ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா ஒரு 4 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் ஒரு 2 விக்கெட்டு, வாஷி விக்கெட்டு, அதுக்கப்புறம் குல்தீப் எல்லாருமே இந்த மிஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் இருந்தாங்க. சிராஜ் ஒரு 2 விக்கெட்டு எல்லாருமே பண்ணாங்க. பட் பவுமா ஒரே ஆளாக கார்பின் பாஷோட பார்ட்னர்ஷிப் போட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு லீடு வாங்கி கொடுத்தாரு. 145 runs. அதில் பவுமா ஒரு 50, கார்பின் பாஷ் ஒரு 25. அதுதான் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸாக இருந்தது. ஸோ அதனால இந்தியாவுக்கு ஜஸ்ட் 124 runs தாங்க டார்கெட்டு. ஆனால் அந்த 124 runs அடிக்க முடியாமல் இந்தியன் டீம் தோத்ததெல்லாம் நான் என்ன சொல்கிறது. சுப்மன் கில் நெக்ஸ்ட் பேசம்னால செகண்ட் இன்னிங்ஸ் ஆட மாட்டான்னு தேர்ட் டேலே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்தியன் டீம் 9 விக்கெட்ஸோட தான் இறங்கினாங்க. பட் 9 விக்கெட்ஸ் அட் ஹோம் 124 நீங்கள் அடிக்கலன்னா என்ன மாதிரி நீங்கள் டீம்னு நீங்களே டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன் பேட்டர்ஸ்ங்க எல்லாமே நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. கில்லு இல்லை விட்டுருங்க. வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் ஒரு ஃபைட்டு டிட்டர்மினேஷன் காமிச்சாங்க. மற்ற எல்லாருமே புவர் ஷார்ட் ஆஃப் செலெக்ஷன், புவர் விக்கெட்ஸ். ஒரு என்ன சொல்கிறது, கேம் அடாப்டபிலிட்டியே இல்லாமல் ஆடினாங்கன்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஹார்ட் வெல்மிங்காகவே இல்லை. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு புவர் பேட்டிங் டிஸ்பிளே நான் பார்த்ததே கிடையாது. இந்தியா கிட்டேருந்து மோசமான பேட்டிங். 124 அடிக்காமல் தோற்றுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா சைமன் ஹார்மர் சூப்பராக போட்டார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. டொமஸ்டிக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, நின்று பேசும். செம்மையர்த்தியா பவுலர். அவர் ஒரு 5 for எடுத்தார். கேஷவ் மகாராஜ் கடைசியில் வந்து ஒரு 2 விக்கெட்டு, யான்சன் ஒரு 2 விக்கெட்டு, மார்க்ரம்லாம் வந்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் எதெல்லாம் எங்கே சொல்கிறது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கன்வின்சிங்காக பார்த்தீங்கன்னா 30 runs ஜெயிச்சுட்டு சீரிஸை 1-0 லீடில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கம்பீர் ஆஸ் அ கோச் இன் டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்பிலீஃபாகவே இருக்கேன். இவ்வளோ கேவலமான ஒரு டிஃபீட்லாம் என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. சரி விடுங்க, ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் டெஸ்ட் பக்கம் பார்ப்போம். ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி என்ன ஃபேக்டோட நான் வரேன்னு பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமா தான் த கேப்டன், லீடர், லெஜெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த ஸ்டாட் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இது வரைக்கும் டெம்பா பவுமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெஸ்ட் மேட்சஸில் 11 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்சுமே சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தது கிடையாது. உங்களால் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல. 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு அன்ரியல் ஸ்டாட்டு. பெஸ்ட் கேப்டன் இந்த வேர்ல்டுன்னு பவுமா அவரை ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டாட்ஸ் ஸ்பீக். அதனால அவ்வளோ ஒரு மேக்னிஃபிசன்ட் கேப்டன்
கேப்டன் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட்லாம் அது பவுமா தான் சொல்லும். இந்த மேட்சே கையில் இல்லாத மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா அவளோட பெஸ்ட் பேட்டிங் அண்ட் கேப்டன்சினால் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு டெம்பா பவுமா. ஸோ வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போவோம், அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் டெஸ்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரஸ்பரா ஸ்டேடியம் கவுஹாத்தியில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்சஸே நடந்தது கிடையாது. ரஞ்சி ட்ராஃபி மட்டும்தான் நடந்திருக்கு. கோயிங் பை ரஞ்சி ட்ராஃபி ஸ்டாட்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 323 ரன்ஸ், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 294, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 289, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 243. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி மேட்சஸில் லாஸ்ட் ஒரு 8 மேட்சஸில் 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்டு, அதுக்கப்புறம் 5 மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பேசர்ஸோட விக்கெட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45, ஸ்பின்னர்ஸோட விக்கெட் பர்சன்டேஜ் 55. ஃபஸ்ட்டு 2 நாள் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு பேசர்ஸ்க்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் டே கிராஜுவலாக 3-4-5 ஸ்பின்னர் சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கேயுமே ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நீங்கள் ஒரு 100 ரன்ஸ் இல்லை 80 ரன்ஸ் லீட் எடுத்தாலே மேட்ச் கையில். அது யார் டாஸ் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீம் ஹோம் டீம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியன் டீம் ஸ்குவாட் படிச்சிருவோம். கேப்டன் சுப்மன் கில் இஸ் அவுட் ஆஃப் செகண்ட் டெஸ்ட். அஃபிஷியலாக பிசிசிஐ ரிப்போர்ட் போட்டாங்க. ஸோ அதனால ரிஷப் பண்ட் வில் பி த கேப்டன் ஃபார் செகண்ட் டெஸ்ட், வைஸ் கேப்டன் டியூட்டி. ஸோ சுப்மன் கில் ஒரு பிக் லாஸ். ஸ்குவாட் படிச்சிருவோம். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரேல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, ஜஸ்பீத் பும்ரா, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஸ்குவாட். சுப்மன் கில்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. ஒரு டெஸ்ட்னால விட்டாங்க. பேண்ட் தான் கேப்டன். ஸோ கில் இல்லாத டீமில் யார் வரப்போறா, சேஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதே தான் ஓப்பனிங். வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3ல நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு. ஸோ ஷியோர்லி ஹி வில் பி கமிங் அட் நம்பர் 3, மாற்ற மாட்டாங்க. நம்பர் 4ல கில்லுக்கு பதிலாக ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் எதிர்பார்க்குறாங்களா நிதிஷ்குமார் ரெட்டியான்னு தெரியல. பட் நானும் தான் ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேன் சைடு தான் போவேன். ஏதர் சாய் சுதர்ஷன் ஆர் படிக்கல் பார்ப்பாங்க. பட் ஃபார்மில் இருக்கனால சாய் சுதர்ஷன் நம்பர் 4 ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்பர் 5 ரிஷப் பண்ட், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 த்ருவ் ஜுரேல், நம்பர் 8ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் வேணும்னா நிதிஷ்குமார் போகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணா அக்ஷர் பட்டேல் பக்கம் போகலாம். நம்பர் 9 குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப், அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. 10 and 11 முகமது சிராஜ், பும்ரா. ஸோ 8 and 9ல ஒரு டிபேட் இருக்கும். பட் சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக கில்லுக்கு பதிலாக வந்துருவார், கேரண்டி. ஸோ வாங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகலாம். கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பார்ப்போம். கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சவுண்ட் பேட்டிங் காமிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட. பட் என்னன்னு தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆன்சனை 2 பேராலையும் பிக் பண்ண முடியல. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஆன்சன் சூப்பராக போட்டாருங்க. கேஎல் ராகுல் ஒரு அன்இவன் பவுன்ஸில் அவுட் ஆனார். அவரால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். சவுத் ஆஃப்ரிக்கா கைன்ஸ்டாக ஒரு ஆவரேஜ் வரும் 9.78 தாங்க இருக்குது. என்னால் நம்பவே முடியல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெயிலியராக தான் இருக்காரு. ஸோ அவர் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு நல்ல நாக்கடி ப்ரூவ் பண்ணோம். கேஎல் ராகுல் ஆஸ் அ சவுண்ட் பேட்ஸ்மேன் அவர் கொஞ்சம் வால் நின்று ஒரு 30-50 ஆச்சு நல்லாயிருக்கும். இந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. பேட்ஸ்மேன் ஓரியன்டாக பவுலரானு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆன்சன் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறாரு சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். சாய் சுதர்ஷனா படிக்கலான்னு கேட்டால் ஆஸ் பர் கரண்ட் ஃபார்ம் அவங்க சாய் சுதர்ஷன் பக்கம் தான் போவாங்க. பட் படிக்கலுமே நல்ல பிளேயர் தான், தேர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் தட். பட் படிக்கலா சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மில் இங்கிலாந்தில் நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு. சாய் சுதர்ஷன் போவாங்க. சாய் சுதர்ஷன் கில்லு வேலையை பக்காவாக பண்ணால் போதும். ஒரு 30 to 40 பால்ஸ் டைம் எடுத்துட்டு செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கணும். ஈவன் இஸ் 30s 40s 50s வில் பி வெரி மச் க்ரூஷியல் ஃபார் த டீம். ஏன்னா இந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற ஐடியா யாருக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்ட்னால என்ன மாதிரி பிச்சு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. பேட்ஸ்மேன் ஓரியன்டா நல்லா சாய் சுதர்ஷனுக்குலாம் அல்வா பிச்சு. பட் இந்த மாதிரி பவுலர்ஸ் ஓரியன்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி ஒரு மோசமான பிச்சு கச்சா அப்படின்னு தெரியாது. பட் சாய் சுதர்ஷன் இன்னிங்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், அவர் மேட்ச்சில் கிடையாது. என்ன சொல்கிறது, வருத்தமாக இருக்குது. ஏன்னா சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு செம பிளேயருங்க. ஐ வில் ஹைலி ரேட்டிங். அதே மாதிரி இங்கிலாந்து சீரிஸில் 2-2 ட்ரா பண்ணி என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1000 சீரிஸில் வச்சார். அந்த மாதிரி பிளேயர் ஃபார்மில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூர்லையுமே நல்லா என்ன சொல்கிறது செஞ்சுரி போட்டார். பட் இந்த இதில் அன்எக்ஸ்பெக்டாக நெக்ஸ்ட் பேஸ் ஆனால் ரூல் அவுட் ஆயிட்டார் செகண்ட் டெஸ்ட்டில். ஹோப் ஹி ஷுட் பி ஃபைன் அண்ட் ஃபுல்லி ஃபிட் அடுத்த சீரிஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர், அதாவது கீப்பிங் பக்கம் போனால் ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரேல் 2 பேருமே ஆடுறாங்க. த்ருவ் ஜுரேல் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். சீரிஸில் இந்தியா சீரிஸ் மேட்ச்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் சம்மவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் சொதப்பிட்டார். ஓகே, ரொம்ப நாள் கேட்சி ஆடுறாரு. ஸோ இட் வில் பி ஃபைன் டு கெட் மேட்ச் ப்ராக்டிஸ். பட் ரிஷப் பண்ட் சரிச்சா என்ன சொல்கிறது மட்டும் குட்டி அது எனக்கு சரியாக வரல. பட் என்ன சொல்கிறது, ஒன்று அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆட்டு அவுட் ஆயிடுறாரு, இல்லைனா ஃபஸ்ட்டு 10 ரன்லேயே அவுட் ஆயிடுறாரு. ஸோ ரிஷப் பண்ட் சென்சிபிளாக கேப்டனாக ஒரு 30, 40, 50 அடிச்சு ஆகணும். ஏன்னா கேப்டன் வேறு மேட்ச்சில். ஸோ அந்த ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். பேட்டிங்கில் அவர் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். த்ருவ் ஜுரேல் ஸ்டேடியம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும். ஈவன் 20-30 கூட இந்த பிச்சில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ த்ருவ் ஜுரேல் எப்படி ஆறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் சான்ஸை விட்டுறக்கூடாது. பண்ணிட்டு அக்ரெசிவ் ஆனால் கொஞ்சம் நிதானமாக ஆடணும். நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல். ஜடேஜா இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆல்ரவுண்டராக தெரியாது. என்ன சொல்கிறது, இந்தியன் பிச்சஸில். ஆனால் ஓவர்சீஸ் பிச்சஸில் ஒரு பியூர் பேட்ஸ்மேன். ஸோ இங்கே அவரோட பவுலிங்கும் டெஸ்ட்டுக்கு வருது. ஸோ அதனால ஜடேஜாவோட ஸ்பின் பவுலிங் ப்ளஸ் அவரோட பேட்டிங் கண்டிப்பாக ஒரு வைட்டல் ஃபேக்டராக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்ஸ்மேன் எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். செகண்ட் இன்னிங் சூப்பராக போட்டார். ஸோ அதே மாதிரி போனோம். பேட்டிங்கில் ஜடேஜா கொஞ்சம் நின்று ஆடினா நல்லாயிருக்கும். வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 நல்லா ப்ராமிஸ் காமிக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் நம்பர் 3 பார்க்குறோம். பவுலிங் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. பட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அக்ஷர் பட்டேல் இந்த டெஸ்ட் ஆடணுமா வேணாமான்னு எனக்கு ஒரு டைலமாலே இருக்குது. இந்த பிச்சு எப்படின்னு தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா 4th ஸ்பின்னர் அக்ஷர் ஆடலாம். பட் பவுலிங் சூப்பராக போட்டார். பேட்டிங் நல்லா தான் ஆனார். பட் அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வேறு இப்போ வந்துட்டார் செகண்ட் டெஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அவர் இல்லை. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னா நிதிஷ்குமார்
ரெட்டி பக்கம் போகலாம், இல்லை ஸ்பின் பவுலிங் ஆர்டர் வேணும் அக்ஷர் பட்டேல் பக்கம் போகலாம். இந்த பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த இந்தியன் டீம் ஒரு டஃப் டிசிஷன் எடுக்கணும். பட் நிதிஷ்குமார் ரெட்டியை கம்பேர் பண்ணால் ஃபார்மில் இருக்கிறது அக்ஷர் பட்டேல் தான். பட் இந்தியன் டீமுக்கு ஒரு ஹிட்டர் வேணும், அதே மாதிரி லோயர் டவுன் ஆர்டர் அக்ரெசிவ் ஆகணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி பக்கம் தான் போகலாம். ஸோ யார் வராங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போவோம். ஆகாஷ் தீப் நான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் குல்தீப் யாதவ் பதிலாக. ஏன்னா குல்தீப், வாஷி, ஜடேஜா, அக்ஷர் 4 ஸ்பின்னர் தேவையில்லை, 3 ஸ்பின்னர் போதும். ஸோ நானாக இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டெஸ்ட்டில் ஆகாஷ் தீப் ஆட வச்சு ஃபுல் பேஸ் அட்டாக்காக போவோம். அப்படி போனீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆட மாட்டார். பட் லெட்ஸ் சி. ஆகாஷ் தீப்பும் ஒரு என்ன சொல்கிறது ரஞ்சி ஆட்டு வராரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு, அவர் ஆடுவாரான்னு தெரியல. பட் பும்ரா அண்ட் சிராஜ் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஸ்பெல்லு போட்டுருவாங்க. 2 பேரும் ஓவரால் கம்பைண்டாக ஒரு 5 to 8 விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க. பட் பும்ரா 5 சூப்பராக அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பும்ராவோட ஸ்பெல்லு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். முகமது சிராஜ் கொஞ்சம் வேவர்டாக இருந்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், பட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ பும்ரா அண்ட் சிராஜ் இன் டேண்டம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக பண்ணுறாங்க. பட் இட்ஸ் த பேட்ஸ்மேன்ஸ் ஹூ நீட் டு ஷோ தேர் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ அதனால பவுலர்ஸ் பக்கம் நான் குறைய சொல்ல மாட்டேன். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் பிக் பண்ணவே கஷ்டப்பட்டாங்க பும்ரா அண்ட் சிராஜ் ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ் அவர் அந்த அளவுக்கு அட்டாக்கிங்காக தெரியல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். ஓகே அவர் ஆடிட்டாங்கன்னு சொல்கிறதா இல்லை பிச் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுச்சான்னு தெரியல. பட் குல்தீப் யாதவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டெட்லியாக இல்லை ஈடன் கான்ஸில் சொல்ல போனால். ஓகே 2 விக்கெட் எடுத்தார். பட் சம்ஹவ் ஐ எக்ஸ்பெக்டட் ஒரு டிஃப்ரெண்ட் 3-4 பார்த்தேன். குல்தீப் யாதவ் அவரால் இந்த ஒரு டெட்லி என்ன சொல்லுது டெட்லி ஸ்பெல் போட முடியும். ஸோ பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு ஆடுறாரா இல்லைன்னு தெரியல. பட் ஆடினா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவாங்க, ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரும். ஸோ ஓவரால் இந்த இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு. எப்பயுமே இந்தியன் பிச்சில் இந்தியன் டீம் அச்சுக்கு ஆளே கிடையாதுன்னு நம்ம இவ்வளோ நாள் சொல்லியிருந்தோம். கோலி, ரோஹித் இருந்த வரைக்குமே சொல்லியிருந்தோம். கோலி கேப்டன்சிலலாம் கன்னாக இருந்தது. பட் இப்போ லாஸ்ட் 1 இயரில் 4 மேட்ச் தோற்றுருக்காங்க ஹோமில். அன்ரியல் புவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த மேட்ச் தோத்துட்டா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் வின் 2-0. ட்ராக்கு கூட இடம் கிடையாது. ஜெயிச்சாதான் இந்தியன் டீமுக்கு அட்லீஸ்ட் சீரிஸாவது ட்ரா பண்ண முடியும். எந்த லெவலுக்கு இந்தியன் டீம் வந்துட்டாங்கன்னு பாருங்க. கஷ்டமாக இருக்குது டெஸ்ட்டில் எப்படி பார்க்குறதுக்கு. ஸோ எப்படியாவது இந்தியன் டீம் ஜெயிச்சாதான் சீரிஸ் 1 நாள் ட்ரா பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அப்ரிஷியேட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த லாஸ்ட் 2024 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓடியாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு அன்ரியல் டாமினேட் பண்ணுறாங்க. உண்மையாக சொல்ல போனால் டெஸ்ட்டில் நல்லாவே பண்ணுறாங்க. WTC வின்னர்ஸ் வேறு சொல்லவே வேணாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறது அடுத்த ஆஸ்திரேலியாவை எல்லாம் வளர்ந்துன்னு வராங்க ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ அவங்களோட ஸ்குவாடு பார்த்துருவோம். டெம்பா பவுமா கேப்டன், கார்பின் பாஷ், டிவால் ப்ரூவிஸ் கஸ்டோன், டானி டிசார்சி, ஜுபேர் ஹம்சா, சைமன் ஹார்மர், மார்க்கோ யான்சன், கேஷவ் மராஜ், ஐடன் மார்க்ரம், வியான் முல்டர், சென்யூரன் முத்துசாமி, ரபாடா, ரியான் ரிக்கில்டன், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், கைல் வரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட பிளேயிங் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ரபாடா ஃபஸ்ட் மேட்ச் ஃபிட் இல்லைன்னாங்க. அவர் செகண்ட் மேட்ச் ஃபிட் ஆகிட்டானா ஸ்டப்ஸுக்கு பதிலாக வந்துடுவா. ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐடன் மார்க்ரம் ஓப்பன் வித் ரியான் ரிக்கில்டன் அவங்க 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப். நம்பர் 3 வியான் முல்டர் அவர் வரணும். நம்பர் 4 டானி டிசோர்சி. நம்பர் 5 டெம்பா பவுமா. ஸ்டப்ஸுக்கு பதிலாக முல்டர் பெட்டரு. நம்பர் 6 கார்பின் பாஷ். விக்கெட் கீப்பராக கைல் வரேன் ஆடுவார் நம்பர் 7. ஸோ 7 ப்ராப்பர் பேட்ஸ்மேன். 8 மார்க்கோ யான்சன், 9 ரபாடா, 10 சைமன் ஹார்மர், 11 கேஷவ் மராஜ். அப்படி ரபாடா ஃபிட் இல்லைனா டைஸ்டன் ஸ்டப்ஸுக்கு பதிலாக ஐ வுட் ப்ரிஃபர் சென்யூரன் முத்துசாமி. பட் இவங்க என்னன்னு தெரியல, ரபாடா ஃபிட்டுன்ற மாதிரி தான் கேள்விப்படுறேன். ஸோ ரபாடா ஃபிட்டாக இருந்தால் இது ஒரு சூப்பர் கன் அட்டாக்காக தெரியும். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ நல்லா இருக்கு. ஸோ பேட்டிங் பக்கம் பார்ப்போம். ஐடன் மார்க்ரம், ரியான் ரிக்கில்டன் தான் ஓப்பனிங் பண்ணுவார். ஜுபேர் ஹம்சா பெஞ்சு தான். ரிக்கில்டன் அவரோட என்ன சொல்கிறது மும்பை டீம்மேட் பும்ரா சுத்தமாக பிக் பண்ண முடியல. 2 இன்னிங்ஸ்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் க்ளீன் போல்ட் வாங்கினார். பட் செகண்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆகிடும். ஸோ ரியான் ரிக்கில்டன் கொஞ்சம் பேட்சியாக தெரியுற இந்தியன் பிச்சஸில். அவர் சிராஜ் பும்ரா எப்படி ஆட போகிறான்னு பார்க்கலாம். பட் ஐடன் மார்க்ரம் ஹோல்ஸ் த கிங்க. ஓப்பனிங்கில் அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறது இவங்க 2 பேர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டா பின்னாடி டோனி டிசார்சி அண்ட் வியான் முல்டருக்கு ப்ரெஷர் ஆகும். ஸோ மார்க்ரம் ரிக்கில்டனில் யாராவது ஒருத்தராவது அட்லீஸ்ட் 30+ அடிக்கணும் 2 இன்னிங்ஸ்லையுமே. 2 பேரும் அண்டர் 10 ரன்ஸ் அவுட் ஆகிட்டா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக பேட்டிங்கில் மாட்டிப்பாங்க. எல்லாத்தையும் மிடில் ஆர்டர் காப்பாற்ற முடியாது. ஸோ ரிக்கில்டன் அண்ட் மார்க்ரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மிடில் ஆர்டரில் டிவால் ப்ரூவிஸ் நிறைய எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இடம் இல்லை. ஸோ டெம்பா பவுமா, டோனி டிசோர்சி ஆடுவாங்க. பவுமா என்ன சொல்கிறது அப்ளாஸ் கொடுக்கணும். சூப்பராக பேட்டிங் ஆனார் செகண்ட் இன்னிங்ஸில். அவரோட 50 இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ டெம்பா பவுமா அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல தூணாக நிற்பார். டோனி டிசோர்சி நல்ல பிளேயர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கிளிக் ஆகல ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவார். ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடியவர். ஸ்பேசஸில் கொஞ்சம் வீக். பட் ஸ்பின் நல்லா ஆடுவார் டோனி டிசோர்சி. பாகிஸ்தான் சீரீஸில் பார்த்தோம். ஸோ அதனால டோனி டிசோர்சி கிட்டேருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் ஈவன் ஒரு 20-30 வந்தால் கூட எதிர்பார்ப்பாங்க. பட் பவுமா மார்க்கிற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்ஃபேக்டர் பிளேயராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அண்ட் கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், கைல் வரேன், முல்டர். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் கொஞ்சம் பேட்சியாக தெரிஞ்சார். ரபாடா வந்துட்டார் ஆட மாட்டார். பட் டெஸ்ட்டுக்கு அவர் இன்னும் வரல. ஸ்டப்ஸ் அரே ஓப்பனாக சொல்ல போனால். வியான் முல்டர் ஜிம்பாப்வே டூர்லேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த 300 ரீச் பண்ணார். பவுலிங்கும் நல்லா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. முல்டர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1 down 2 downல மாற்றி வர்றாரு. பட் அவர் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும், கொஞ்சம் டக்குன்னு ஒரு 10-15 ரன்ஸ் ஃபஸ்ட் அவுட் ஆயிடுறாரு. ஸோ 30-40 அடிச்சா நல்லாயிருக்கும். கைல் வெரைன் லோயட் வந்து ஆட ஒரு ஹிட்டர் மாதிரி பார்த்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் செட் ஆகல. பட் கீப்பிங் சூப்பராக பண்ணுறாரு. பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். இவங்க வந்து இந்தியன் டீம் பேசர்ஸும் ஸ்பின்னர்ஸும் ஆட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்கலாம் யார் என்ன அப்ரோச் எடுக்க போகிறாங்க. பட் இவங்க 2 பேரில் ஒருத்தராவது 50 இல்லை 30+ அடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போவோம். கார்பின் பாஷ் ககிசோ ரபாடா ஃபிட் ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறேன். ஸோ அவர் மார்க்கோ யான்சன் டெட்லி பேஸ் அட்டாக் சொல்ல போனால் வியான் முல்டர் கூட 4th பேசராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கார்பின் பாஷ் வந்து லைன் லென்த் சூப்பராக போகிறார். பட் அவர் ஒரே ஃபுட் மாஸ்க் தான் போடுவார். பட் ரபாடா யான்சன் செம்ம டெட்லியாக தெரிவாங்க. ஏன்னா யான்சன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண வேலையை அவர் தான். அவர் வேலையை கச்சிதமாக பண்ணுறாரு. திரும்பி எண்டில் வந்து விக்கெட் எடுத்து குத்துறாரு. ஸோ அவர் பக்கவாக போகிறாரு. இந்தியன் டீம் பிக் பண்ணவே கஷ்டப்படுறாங்க. இல்லை ரபாடாவும் வந்துட்டாங்கன்னா இன்னும் கன்னாக தெரியும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பட் ஃபுல்லி ஃபிட் ரபாடாவா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்பின் பாஷ் வந்து நல்லா போடுவார். அவர் விக்கெட் ரேராக வரும். பட் நல்ல லைன் லென்த் போல ரபாடா யான்சன் சூப்பராக போடுவாங்க, சொல்லவே வேணாம். ஸோ அவங்க 2 பேர் கம்பைன் டுகெதர் ஒரு 6 to 8 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா மேட்ச் வின்னு சவுத் ஆஃப்ரிக்கா, சொல்லவே வேணாம். ஆனால் அவங்க 2 பேர் விக்கெட் எடுக்கலன்னா ஃபுல் ப்ரெஷர் நம்ம ஸ்பின்னர்ஸ் மேலே தான் வரும். யார்? சென்னிரான் முத்துசுவாமி, கேசவ் மகாராஜ், சைமன் ஹார்மர் பற்றி நானுமே அவ்வளோவா என்ன சொல்கிறது, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் அவர் டொமஸ்டிக் ரெக்கார்டு சூப்பராக இருக்குது. பட் இந்த பிச்சில் போட்டார் பாருங்கள், சூப்பராக போட்டார். லைன் அண்ட் லென்த்து அந்த ஸ்பின் அண்ட் பவுன்ஸு சூப்பராக இருந்தது. அவர் பிக்கே பண்ண முடியல. ரிஷப் பண்ணிட்டு ஒரு 6 அடித்தாலுமே அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த அளவுக்கு நல்லா போட்டார் சைமன் ஹார்மர். கிரெடிட் இஸ் கோஸ் டு வேர் இட் இஸ் டியூ. ஸோ சைமன் ஹார்மருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். 5 எடுத்து சூப்பராக காமிச்சார் நான் யாருன்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். ஸோ அவருக்கு இந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் அல்வா தான். ஸோ அவர் இந்தியன் டீம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க தெரியணும். அவர் டெட்லியாக இருப்பார். கேசவ் மகாராஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 2 விக்கெட் எடுத்தாலுமே டெட்லியாக தெரியல. ஸோ மகாராஜ் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அவர் கொஞ்சம் லூஸ் லென்த் போகிறாரு, ஸ்பீடு வேரி பண்ணோம். ஸோ அது போட்டால் மகாராஜுமே கொஞ்சம் டெட்லியாக தெரிவார். ரபாடா ஃபிட் இல்லைனா ஸ்டப்ஸாக செமினார் முத்துசுவாமியாக கேட்டால் செமினார் முத்துசுவாமி நல்ல லோயட் வந்த ஆர்டர் பேட்ஸ்மேன் பவுலராக என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பற்றியும் பேசியாச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இந்தியா டீமை தோக்கடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது நியூசிலாந்து லாஸ்ட் இயர் 3-0 பண்ணதுலேருந்து எல்லா டீமுக்கும் ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை சவுத் ஆஃப்ரிக்கா யூஸ் பண்ணி 1-0 ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டும் ஜெயிச்சா ஒரு மானக்கேடு இந்தியன் டீமுக்கு எதுவுமே கிடையாது. ஹோமில் டெஸ்ட் சீரிஸ் விராட் கோலி கேப்டன்சியில் தோத்ததே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அங்கே தோத்தாங்க. நியூசிலாந்து கூட இங்கே தோக்கிற மாதிரி இருக்குது. எப்படியாவது விட்டுருவாங்களான்னு பார்க்கலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரெடிக்ஷன் டைம் போகும். எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறதுனே தெரியல. என்னவா இந்த பிச்சு ஃபஸ்ட் டைம் ஆடுறாங்க. 2 டீமுக்கும் என்ன சொல்கிறது, பேட்டிங்கில் வீக்கஸ் இருக்குது, பவுலிங் நல்லா கன்னாக தெரியுறாங்க. கவுஹாத்தி ஸ்டேடியம் ஃபஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஹோஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஈவன்ஸ் ப்ரெடிக்ஷனே கொடுக்க முடியல. பட் மனசு இந்தியான்னு சொல்லுது, மூளை வந்து சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுது. பட் ஐ சம்மோ ஃபீல் ரபாடாஸ் இன்க்ளூஷன் வில் பூஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்றனால ஐ எம் கிவிங் H to சவுத் ஆஃப்ரிக்கா. மன்னிச்சிடுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 51, இந்தியா 49. ஸோ அதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இந்தியன் டீம் ட்ரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்தியா ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். சீரிஸ் ட்ரா ஆனாலும் சந்தோஷம் தான். பட் எங்கே நடக்குதுன்னு அதை பொறுத்து தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPL வீடியோஸ் வந்துனே இருக்கும் மக்களே. IPL 2026 நடந்த எல்லா ட்ரேட் டிஸ்கஷன், எந்தெந்த டீம்லேருந்து யார் ட்ரேடு போயிருக்காங்க, அது எந்தெந்த பிளேயர் கிளாஸாக கெயினா, டீம் கிளாஸாக கெயினா, அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமோட ஆக்ஷன் அனாலிசிஸ், அந்த மாதிரி யார் இப்போ எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த ஹோல்ஸ் இருக்குது, ஆக்ஷனில் யார் எடுக்கணும், என்ன பண்ணலாம், எல்லாமே வீடியோ லைனாக வருது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ். அவ்வளோதான் மக்களே, வீடியோட 2 பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபுல் வீடியோ பேசியிருப்பேன். ஏதாவது லேக்ஸ் ஆர் ஏதாவது மிஸ்டேக்கில் ஏதாவது தப்பாக பேசினா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யூ ஆர் ஃப்ரீ டு கமெண்ட். இல்லை மேட்சை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். யூ வில் ஆல்வேஸ் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். ஓகேவா? உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே எனக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு இணைந்திருங்க. நன்றி மக்களே.